ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் புக் ஃபேர் போயிருந்தேன். அந்த புக் ஃபேரில் நான் சில புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புக் ஃபேரில் நான் நிறைய புக்ஸ் வந்துட்டு எதிர் வெளியீடோட பதிப்பகத்தில் இருந்ததை வாங்கியிருந்தேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு புத்தகம் பர்தா. இந்த பர்தா அப்படின்ற புத்தகம் வந்துட்டு மாஜிதா அவர்கள் எழுதின ஒரு நாவல். இந்த புத்தகம் வந்துட்டு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் லதா அருணாச்சலம் அவர்கள் பரிந்துரைத்த ஒரு புத்தகம். அதனால இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் அடையாள மீட்பு அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் கூக்கி வாத்யாங்கோ அப்படின்ற ஒருத்தர் எழுதின புத்தகம். இது ஒரு ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரோட மொழிபெயர்ப்பு. இதுவும் எதிர் வெளியீடோட வெளியீடு தான். அடுத்த புத்தகம் பிரியாணி. இந்த புத்தகம் சந்தோஷ் இச்சிகானம் அப்படின்றவர் எழுதின சிறுகதைகளோட தொகுப்பு. இந்த புத்தகம் நம்ம மலையாளம் லிட்ரேச்சர்ல இருந்து இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் சிந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த புத்தகம் சுகுணா திவாகர் அவர்கள் எழுதின புத்தகம். அடுத்த புத்தகம் சா துரை அவர்கள் எழுதின சங்காயம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு. சா துரை அவர்களோட தீடை அப்படின்ற சிறுகதை தொகுப்பு படித்ததுக்கு அப்புறமா இவரோட புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. இவர் பேசிக்காக ஒரு கவிஞர். அவரோட சிறுகதை தொகுப்பு தான் நான் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தேன். அதனால அவரோட இந்த கவிதை தொகுப்பு வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஒரு புத்தகம், டாவின்சி கோட். இந்த புத்தகம் டான் ப்ரவுன் அவர்கள் எழுதின புத்தகம். எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். நானும் இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் யாத்வஷேன் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் நேமிச்சந்திரா அப்படின்றவங்க எழுதினது. இந்த புத்தகம் கன்னட மொழிபெயர்ப்பு, கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது பேசிக்காக யூதர்களை முன்னிறுத்திய ஒரு கதை. அவங்கள கதாநாயகர்களாக வச்சுருக்காங்க. அதாவது ஜெர்மன்ல இருந்து தப்பிச்சு வந்த யூதர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி யூதர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கதை தான் இந்த யாத்வஷேன் அப்படின்ற கதை. அடுத்த புத்தகம் தா ராஜன் அவர்கள் எழுதின பழைய குருடி அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் எழுத்தாளர் இமயம் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பரிந்துரை செஞ்சிருந்தாரு. அதனால இந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் எழுத்தாளர் KR மீரா அவர்கள் எழுதின புத்தகம். இது மலையாளம் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். இது அந்த மரத்தையும் மறந்தேன், மறந்தேன் நான் அப்படின்ற ஒரு புத்தகம். அதே மாதிரி அடுத்த புத்தகமும் KR மீரா அவர்களோட கபர் அப்படின்ற புத்தகம். அடுத்தது தேவதையின் மச்சங்கள் கருநீலம் அப்படின்ற இந்த புத்தகம். இந்த 3 புத்தகங்களுமே KR மீரா அவர்கள் எழுதின புத்தகம் தான். இதில் இந்த கபர் அப்படின்ற புத்தகத்தை நான் இந்த பஸ் ட்ராவல்லையே படித்து முடிச்சிட்டேன். இந்த புத்தகத்தோட ரிவ்யூ நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் இந்த கபர். KR மீரா அவர்களோட எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக நமக்கு பயங்கர சைக்காலஜிக்கலி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற கதைகளாக இருக்கும். அந்த வகையில் அவங்களோட கதைகள் ஒரு 2-3 கதைகள் முன்னாடியே நான் படிச்சிருக்கேன். இப்போ இந்த 3 புத்தகங்கள் வாங்கினேன். அதில் 1 ஆல்ரெடி படிச்சுட்டேன். இன்னும் 2 நான் படிச்சுட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அடுத்த புத்தகம் கூக்கி வாத்யாங்கோ அவரோட சிலுவையில் தொங்கும் சாத்தான் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். இந்த புத்தகம் நான் என்னோட ஒரு தோழருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டதால எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு கதை. இந்த புத்தகத்தை பற்றி டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படித்தேன். ரொம்பவே மனசை தொடுற ஒரு ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு கதையாக இருக்கும். நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும். ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றியும் நான் ரிவ்யூ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இது நான் எனக்காக வாங்கின ஒரு காப்பி. அடுத்த புத்தகம் எழுத்தாளர் சர்மிளா சையத் அவர்கள் எழுதின மறுப்பும் உயிர்ப்பும் அப்படின்ற புத்தகம். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த கட்டுரை தொகுப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. அதுவும் இவங்க இலங்கை பேஸ்டாக இருக்கிறதால அங்கே இருக்கிற நிறைய அரசியல், சமூகம், கலாச்சாரம் சார்ந்த நிறைய விஷயங்களை பெண்களோட பார்வையிலிருந்து எப்படி அணுகணும் அப்படின்றது இவங்க எழுத்துக்களில் எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த புத்தகமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்த புத்தகம் பார்ப்பனிய பாசிசம். இந்த புத்தகம் முனைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் எழுதின புத்தகம். இதுவும் ஒரு கட்டுரை தொகுப்பு தான். இந்த கட்டுரை தொகுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கின ஒரு புத்தகம் தான். உதயகுமாரன் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் நான் இதுக்கு முன்னாடி படித்ததில்லை. பட் அவர் ஒரு களப்போராளி அப்படின்றதால இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன்.
அடுத்த புத்தகம், சில புத்தகங்கள் நம்ம பேருக்காகவோ இல்லைன்னா அதோட கவர் ஃபோட்டோக்காகவோ வாங்குவோம். அந்த மாதிரி நான் இந்த புத்தகத்தை வாங்கினதுக்கு காரணம் இதோட பேர். குன்னூத்தி நாயம் அப்படின்ற இந்த பெயர். இது ஹரிகிருஷ்ணன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் படிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். இதோட லாங்குவேஜுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் தான். ஸோ அதாவது ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாங் தான். ஸோ படிச்சுட்டு நான் இது எப்படி இருந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த குன்னூத்தி நாயம் அப்படின்ற புத்தகம். அடுத்ததாக நான் வரலாறு, அதாவது ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம் நம்ம நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். இங்கே பாண்டிச்சேரி மாதிரியான இடங்கள்ல ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம் தான் இருந்தது. அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன மாதிரியெல்லாம் ஆட்சி நடந்தது, அப்போ அங்கே இருந்தவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதையெல்லாம் ஒரு அரசியல் நோக்கோட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கின புத்தகம் ஃப்ரெஞ்சு ஆட்சியில் புதுச்சேரி மக்களின் சமூக வாழ்க்கை. இது 1674 1793 வரை இருக்கிற புத்தகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுனதால நான் வாங்கினேன். இந்த புத்தகத்தை எழுதினவர் எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படின்றவங்க. தமிழில் கி இளங்கோவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தகம், இதுவும் நான் கிட்டத்தட்ட அந்த காலனி ஆதிக்க அந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கின புத்தகம் தான் ஐரோப்பியர்கள் தமிழகத்திலிருந்து நடத்திய உலகளாவிய அடிமை வணிகமும் காலனிய அடிச்சுவடுகளும் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகமும் எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் தான் எழுதியிருக்காங்க. தமிழில் கி இளங்கோவன், புதுவை சீனு தமிழ்மணி அவர்களும் சேர்ந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வரலாற்று தகவல்களை சொல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதையும் நான் படிச்சுட்டு உங்க கூட எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக நான் வாங்கின புத்தகம் எழுத்தாளர் இமயம் அவர்களோட நெஞ்செருப்பு அப்படின்ற இந்த நாவல். இது புதுசாக வெளியான நாவல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அவரோட எல்லா நாவல்களும் மனித உணர்வுகளையும் சமூக அவலங்களையும் பதிவு பண்ணியிருக்கும். இதுவும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்த புத்தகம், இந்த வருஷத்துக்கான பால புரஸ்கார் விருது வென்ற ஒற்றை சிறகு ஓவியா. இந்த புத்தகத்தை எழுதினவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். இந்த புத்தகமும் நான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு காப்பி இருக்கு. இதை நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கின புத்தகம். ரொம்ப நல்ல ஒரு கதை. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற ரொம்ப அழகான ஒரு கதை. நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை நம்மளை யோசிக்க வச்சுருப்பாங்க. அதுவும் சுற்றுச்சூழல் சார்ந்து குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அடுத்ததாக பக்தி இலக்கிய சைட்லேருந்து சில புக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி புராணங்கள் நிறைய புராணங்கள் நான் படிச்சிருக்கேன். எனக்கு சில திறப்புகள் நடந்தது இந்த புராணங்கள் படித்ததுக்கப்புறம் தான். நான் கிட்டத்தட்ட ஏத்திஸ்டாக மாறினதுக்கு ரீசனே நான் புராணங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். சரி, புராணங்கள் படிச்சிட்டோம், இனி பக்தி இலக்கியங்களில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காகத்தான் இந்த 3 புக்ஸும் வாங்கியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் புக்கு இந்த சித்தர் பாடல்கள். இந்த சித்தர் பாடல்கள் உரை கொடுத்துருக்கிறது டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கலாம், பட் ஒரு கோர்வையாக அந்த சித்தர் பாடல்கள் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் குமுலேட்டிவாக தெரிய வரும். அடுத்த புத்தகம் ஆண்டாள் அவர்கள் எழுதின திருப்பாவை. இதுவுமே ஆல்ரெடி சில விஷயங்கள் இதிலிருந்து தெரியும், பட் ஸ்டில் இதை ஒரு கோர்வையாக படிக்கணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் நாச்சியார் திருமொழி. இந்த புத்தகமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை சொல்கிறது. ஸோ ஆண்டாளோட பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டாள் என்ன யோசிச்சாங்க, ஆண்டாள் என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் நிறையா இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நமக்கு அங்கங்கே கேள்விப்பட்டதும் தெரிஞ்சுக்கிட்டதும் இருக்கும். பட் ஸ்டில் இதை நேரடியாக படித்து தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இந்த 3 புத்தகங்களுமே பக்தி இலக்கியங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக தேடி வாங்கின புத்தகங்கள். அடுத்தது நம்ம சங்கம் லிட்ரேச்சர் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம், இல்லை வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு சூழல்களை நம்ம படிச்சிருப்போம். அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக சில விஷயங்கள் படிக்கணும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அகநானூறு, புறநானூறு இந்த 2 புத்தகங்களும் வாங்கியிருந்தேன். இந்த அகநானூறு புறநானூறு புத்தகம்
நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ கரண்ட் லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களையும், அதே மாதிரி இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்து அதோட ரிப்போர்ட்ஸு அது ரிலேட்டடான ரொம்ப பொலிட்டிக்கலான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. அப்போது சங்க காலத்தில் வந்து மனுஷங்க எப்படி இருந்தாங்க, அதாவது தமிழர்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான புத்தகம். நம்ம ரொம்ப ஆதாரபூர்வமாக இதில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆதாரங்கள் தான் கீழடியில் கிடச்சிருக்கு. ஸோ கீழடி வந்து இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 புத்தகமும் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் சேம் கைண்ட் ஆஃப் ரீசன் தான் இந்த திரிக்கடுகம் வந்து வாங்கினதுக்கான காரணம். இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் தான். இதையும் நான் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் அல் கொசாமா அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் கனகராஜ் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் ஒரு சஜஷனில் வந்தது தான். எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டியில் இந்த புத்தகத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் நீலம் பப்ளிகேஷன்லேருந்து வாங்கின புத்தகம் தான். நான் வந்து நீலம் பப்ளிகேஷன்லேருந்து 2 புக்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு புத்தகம் மாவீரன் ஐயங்காளி அப்படின்ற இந்த புத்தகம். இது எம்ஆர் ரேணுகுமார் அவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் ஜேம்ஸ் மார்க் பீட்டர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை இதில் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்ற இந்த புத்தகம். இது வந்து தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட வாழ்க்கை சரித்திரம். இது அவராக எழுதின வாழ்க்கை சரித்திரம் அப்படின்றதால இதை பற்றி நம்ம அவரோட வார்த்தைகள்லேருந்து அவர் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கின புத்தகம். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த கோவை புத்தக கண்காட்சியில் வந்து வாங்கியிருக்கிற புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதில் கபர் அப்படின்ற நாவல் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய அந்த பப்ளிகேஷனில் இருந்து இந்த மாதிரி புக் மார்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. நீலம்லேருந்து கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி எதிரிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல புக் மார்க்ஸ் இருந்தது. எனக்கு அதில் வந்து ரொம்ப பிடிச்ச புக் மார்க்னால் நீலமோட இந்த புக் மார்க் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு புக் மார்க். இந்த மாதிரி புக் மார்க்ஸ்க்காகவே வந்து இவங்கக்கிட்ட புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான புக் மார்க்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய கலெக்ஷன் வந்து பார்க்க முடிஞ்சது. கோவை புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. கூட்டமும் அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக ஒரு புத்தகம் வாங்குகிற அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது கோவை புத்தக கண்காட்சியில். இனி இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு நான் ரிவ்யூவோட சந்திக்கிறேன் மக்களே. பாய்.